ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டேரெக்டாக விஷயத்துக்கு போயிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டு, பணியாளர்கள் வருங்கால வைப்பு நிதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கிளைமாக இருக்கட்டும், ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், கேஒய்சியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகும். அது என்ன மாதிரியான காரணங்களாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபாதர் நேம் தப்பாக இருக்கும், மற்றபடி ஏதாவது டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கூட மிஸ்டேக்காக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து மெம்பர் ஐடியில் கம்பெனிலேருந்து அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒன்று கவனக்குறைவால் தப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த தப்பை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து February 2024 வரைக்கும் என்ன மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் பிஎஃப் ஆஃபீஸில் நம்ம ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வாங்கி அந்த ஃபார்மில் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோமோ, என்ன ஃபஸ்ட்டில் இருக்குது, என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியராக எழுதி கொடுத்து, அது கூட வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணால் அவங்க ப்ராசஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் மார்ச் மந்த் 2024 கொண்டு வந்திருக்காங்க. சரியாக டேட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. கண்டிப்பாக இப்போ தான் ரீசெண்டாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க ஜாயின்ட் டிக்ளரேஷன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்திருக்கும், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களால கேஒய்சி அப்ரூவ் பண்ண முடியாது, ஒன் மெம்பர் டு ஒன் மெம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வித்ட்ராவல், கிளைம் இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேட்டா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பிஎஃப் ஆஃபீஸுக்கு போகவே தேவையில்ல. இப்போ புதுசாக வந்தது மேனேஜ்ன்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம எந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலு, ஃபீமேலு அந்த மாதிரி ஜெண்டரில் இருக்கட்டும், உங்களோட ஃபாதர் நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி எதை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எக்ஸிட்டிங், அது எதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்க டேட்டா வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது மேரேஜ் ஆகிடுச்சா, அன்மேரிடாக மேரிடான்றதை அப்டேட் பண்ணுறதுக்கும், நேஷனாலிட்டி இந்தியாவா மற்ற கண்ட்ரி, அதாவது இந்தியா தான் மேக்ஸிமம் கொடுத்தாகணும், அதை அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களோட சேஞ்சஸை பொறுத்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2, டாக்குமெண்ட் 3. இப்போ வந்து நம்ம ஃபாதர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறதுனால டாக்குமெண்ட் 1 and 2 மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இப்போ நம்ம டாக்குமெண்ட் 1 and 2 வந்து ஆதாரும் ஓட்டர் ஐடியும் கொடுத்துருக்கோம். ரெண்டுலேயுமே வந்து அவங்களோட ஃபாதர் நேம் வந்து இருக்குது. ஸோ வந்து இது ஒரு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஆதார்லேயும் வந்து அவங்க அப்பாவோட நேம் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் 2லேயும், அதாவது ஓட்டர் ஐடியிலையும் இருக்குது. ஸோ நம்ம 2 டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவ்யூ 1 சப்மிட்டுக்கு போவோம். ப்ரிவ்யூ 1 சப்மிட் மேலே கொடுத்துருக்குது இது எல்லாமே வந்து சேஞ்சஸ்க்கெலாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவ்யூவை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அவைலபிள் டீட்டெயில்ஸ் அண்ட் சேஞ்ச் ரெக்வஸ்டட் ரெண்டுமே வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்ததும் ஓடிபி வரும். ஓடிபி வந்ததும் பார்த்திங்கன்னா ஓடிபியை சப்மிட் பண்ணி கேப்சாவை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சப்மிட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. கேஒய்சி வந்து அப்ரூவ் பண்ண முடியாமையும் பார்த்திங்கன்னா கிளைமு இந்த மாதிரி மற்ற எந்த ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மாதிரி ஒரு தப்புனால அடிக்கடி ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து அவங்களோட பணத்தையே வந்து அவங்களால அதை எடுக்கக்கூட முடியல, யூஸ் பண்ணவும் முடியல. ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து யூஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக இது அவங்க எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, எப்படி ஸ்பீச் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.